வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. இந்த அக்டோபர் மாதத்தில் விசேஷமான நாட்கள் நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, துர்கா பூஜை, தீபாவளி என பல பண்டிகைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. இது தேவியின் சக்தியை வழிபடும் மாதமாகும். சிவபெருமானுக்கும் அன்னாபிஷேகம் நடைபெறும் மாதமாகும். இந்த மாதத்தில் மேச ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சராசரியான மாதமாகவே அமையவிருக்கிறது. ஒரு சில கிரகங்கள், குறிப்பாக ராகு பகவானின் அருளால் நற்பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். இனி விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அக்டோபர் 27 வரை 7லும் அதன் பிறகு 8லும் அமரவிருக்கிறார். 7, 8 ஆகிய இடங்கள் நலன்களை தரக்கூடிய இடங்கள் அல்ல. ஆனாலும் 8ஆம் வீடு அவரது சொந்த வீடு என்பதால் சில சமயங்களில் சில நற்பலன்களை தரக்கூடும். மாத கிரகமான சூரிய பகவான் அக்டோபர் 17 வரை 6ஆம் இடத்தில் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறார். இதனால் பகைகளில் வெற்றியும் தன விருத்தியும் கடன் பாக்கி வசூலும் போன்றவை நடக்கும். ஆனால் 17க்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு நகர்வதால் மனைவியுடன் மன வேறுபாடு, அவருக்கு உடல் நலக்கெடுதல் ஆகியவை ஏற்படக்கூடும். குரு பகவானை பொறுத்தவரை முதல் பாதியில் 3ஆம் இடத்திலும் பிறகு கடகத்தில் முன்னோக்கி நகர்ந்து 4ஆம் இடத்திலும் நகர்கிறார். இதனால் அவர் பார்வைப்படும் இடங்களால் நன்மைகளை பெற முடியும். கேது 5ல் நல்லவர் அல்ல. சுக்கிரன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திற்கு வருவது சிறப்பல்ல. புத பகவான் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியான பின் புத்தி தெளிவு பெறும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் எல்லா வகையிலும் நற்பலன்களையே வழங்குவார். 11ல் ராகு பகவான் உங்களுக்கு வருவாயை அள்ளி கொடுப்பார். 12ல் விரயத்தில் சனி வந்த வருவாயை செலவாக்கி தீர்த்து விடுவார். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை 11ஆம் அதிபதி சனி 12ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் ராகு பகவானால் 11ல் நின்று வழங்கும் நல்ல நிதிநிலையை விரயச்செலவாகி கரைத்து விடுவார். இதனால் நீங்கள் வரவு செலவுகளில் திட்டமிடுதல் அவசியமாகிறது. ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக அல்லது உபயோகமான பொருட்களாக மாற்றி வைத்துக் கொள்வது நலம் பயக்கும். சூதாட்டம், கெட்ட சகவாசம் போன்றவர்களாலும் பணம் செலவழியும் வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக நிதிநிலையை கையாள்வது நல்லது. குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் 5, 6ல் சஞ்சரிக்கவிருக்கிறார். களத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் 3ல் இடப்பெயர்ச்சியாகவிருக்கிறார். இதனால் இந்த மாதம் கணவன் மனைவி இடையே உறவு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது குடும்ப நலனுக்கு உகந்தது. மற்ற குடும்ப உறுப்பினர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். 5ல் கேது நிற்பது காதலர் உறவில் முன்னேற்றத்தை தடுத்து விடுவார் என்கிற போதிலும் 5ஆம் அதிபதி சூரியன் 17ஆம் தேதி வரை 6ல் இருப்பதால் 17 வரை காதலில் சிறப்பான முன்னேற்றங்களை காண முடியும். 4ஆம் அதிபதி சந்திரன் 10ல் வலுவாக இருப்பதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள். பாராட்டு பரிசுகளை பெற்று மகிழ்வீர்கள். ஒரு நல்ல வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள். இந்த மாதம் 6ஆம் வீட்டின் அதிபதி வலுவான நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடிகளிலிருந்து விடுபடுவீர்கள். ஒரு சில சளி போன்ற தொந்தரவுகள் தோன்றி மறையும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலைகளை பெறுவார்கள். 10ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் 12ல் விரயத்தில் சஞ்சரிப்பதால் ஜீவன தொழில்களான தொழில், வியாபாரம், வேலை, விவசாயம் போன்ற துறைகளில் சற்று மந்தமான நிலையே தொடரும். வருமானம் இருக்கும். அதே நேரத்தில் உற்பத்தி செலவுகள் கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று கவனமாக சிறப்பாகவும் செயல்பட்டால்தான் நல்ல பெயர் எடுக்க முடியும். இல்லை என்றால் கெட்ட பெயர் தான் வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் சரியான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதம் நீங்கள் சனீஸ்வர பகவானையும் துர்க்கை அம்மனையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நல்லது நடக்கும். இறைவன் அருள் கிடைத்தால் எந்த ஒரு சோதனையும் சாதனையாக மாற்றிவிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.